ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இது போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் முத்து மைக்ரோஃபின். அண்ட் இந்த ஸ்டாக் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா, ஸ்டாக் பி இங்கே வேல்யூவேஷன்ஸ் இல்லை. இது மட்டும் தான் இங்கே நெகட்டிவ் சொல்லலாம். மற்றது எல்லாமே இங்கே ஸ்டாக்ஸில் நல்ல பெட்டராக தான் பார்க்க முடியும். கம்பெனி இது மார்க்கெட் கேப் ஒரு 3000 crores இருக்க, இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அண்ட் டெக்னிக்கல்ஸில் மேலேருந்து பார்த்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் மீன்ஸ் ஐபிஓ ஸ்டார்ட் ஆனது இங்கே டேரெக்டாகவே இங்கே கீழே தான் இருந்துச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 57% வரைக்கும் இங்கே கனெக்ட் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து ரிவர்ஸ் போனது அப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு 54% ஒரு நல்ல மீன்ஸ் நல்ல ஒரு பெட்டராக இங்கே ப்ராஃபிட் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஐ ஹோப் நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ஸ்டாக் ப்ரைஸுமே இப்பயுமே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 33% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக இங்கே புரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபண்டமெண்டல் ஃபைனான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ROCE 5% இருக்குது. ROE இதுவுமே இங்கே நெகட்டிவ்ல இருக்குது. இதுவுமே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சேம் டைம் டெட் டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.20 இருக்குது. இது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இது ரொம்ப அதிகமாக இல்லை. ஏன்னா நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டரில் வர கம்பெனி. அதனால் இந்த கம்பெனியில் தான் டெட் டு ஈக்விட்டி மோஸ்ட்லி இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அண்ட் சேம் டைம் ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 55% ஸ்டேக்ஸ் வந்து ப்ரமோட்டர் கிட்ட தான் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்துச்சிங்கன்னா ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. இது மோஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் குவார்டர் ரிசல்ட் லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் 662 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 576 crores இங்கே சேல்ஸ் இருக்குது. சேல்ஸ் இங்கே டவுனாக இருக்குது. அது கிளியராக பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்கலாம். லாஸ்ட் இயர் இங்கே செப்டம்பர் குவார்ட்டரில் 62 crores இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 31 crores இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா 50% இங்கே சேல்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே டவுனாக இருக்குது. இதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்லா கிளியராக பார்த்துடலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் இங்கே 50% இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 45% வித் மீன்ஸ் 5% இங்கே டவுன் ஆயிருக்கு. அண்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸுமே இங்கே டவுன் ஆயிருக்கு. அதுவுமே நம்பர்ஸில் கிளியராக பார்க்கலாம். அண்ட் ஈவன் இன்னொரு ஸ்லைடாக சொல்லணும்னா கவர்மெண்ட்க்கு தர டேக்ஸ் வந்து கிளியராக பார்க்க முடியும். இது லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் 24% இங்கே டேக்ஸ் வந்து பே பண்ணியிருந்தாங்க. அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் இங்கே 18% தான் இங்கே டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபைனலாக அவருடைய நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே 31 crores இருக்குது. அதே லாஸ்ட் இயர் இங்கே பே பண்ண மாதிரி இங்கே பே பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 20லேருந்து ஒரு 25 crores தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஐ ஹோப் கிளியர் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் மார்ச் 2023ல் 1400 crores இருந்துச்சு. அடுத்த 2500 இப்போ ட்ரில்லிங் 12 months பார்த்தீங்கன்னா 2300 crores. இதுவுமே நல்ல பெட்டராக தான் பார்க்க முடியுது. ஏன்னா இன்னும் ஒரு குவார்ட்டருக்கு வந்து இங்கே ரிசல்ட் வரது பெண்டிங்காக இருக்குது. அப்படி அது வந்தால் கூட ஆல் டைம் ஹைலெலாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா அந்தளவு மீன்ஸ் என்னோட ஒப்பீனியன் படி தெரியல. அதே மாதிரி இங்கே நெட் ப்ராஃபிட் இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். 164 crores இருந்துச்சு மார்ச் 2023 ஃபைனான்ஷியல்ஸில். அடுத்தது 450 crores. அதே இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. -223 crores. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா 361 crores இங்கே நெகட்டிவாக இருக்குது. ட்ரில்லியன் 12 months. ஐ ஹோப் கிளியராக புரியும். இது எல்லாமே இங்கே டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுமே இங்கே அதிகமாக இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்கலாம். 167 crores இருந்துச்சு. அடுத்தது 168 சொல்லிட்டு இந்த மாதிரி மீன்ஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவே நீங்கள் கிளியராக சொல்லுங்கள். என்னோட எல்லா வீடியோஸும் மோஸ்ட்லி சொல்லியிருப்பேன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோக்கு கீழே இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இதுவே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மாதிரி தான். நீங்கள் மீன்ஸ் ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே நீங்கள் கிளியராக பார்க்கலாம். பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட் இங்கே 16% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. ஏன்னா அதே வந்து பிக் அண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 84% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே பிக் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரியும். மீன்ஸ் நான் இது வரைக்கும் சொன்னதில் ஆல்மோஸ்ட் இங்கே ஃபைனான்சஸில் அது எல்லாமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து நெகட்டிவாக இருக்க மாதிரி தெரியும். நெகட்டிவில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே நம்பர்ஸ் படி பார்த்தாலும். ஏன்னா ஒன்று மோஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே 84% கிட்ட இங்கே விச் மீன்ஸ் பிக் அண்ட் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அதனால இந்த கம்பெனியை நான் ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே நான் சொல்கிறேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் சேம் டைம் இங்கே டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 200 days 20 days 50 days இது எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இங்கே வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே மீன்ஸ் டவுன் சைட் ரேலி இருக்குல்ல, அந்த ரேலி வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கடுத்தது இப்போ அப் சைட் ரேலி வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது.
ஐ ஹோப் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணாலும் நல்லா கிளியராக பார்க்கலாம். 200 டேஸ் ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே 20 டேஸ் 50 டேஸ் பாருங்கள். அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக இங்கே டச் ஆச்சுன்னா திரும்பவும் இங்கே மேலே சைடு தான் போயிருக்கு. அது நல்லா கிளியராக இங்கே விசிபிள் ஆகுது. ஐ ஹோப் கிளியர் ஆகும். அதே போல் தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இங்கே 20 டேஸ் தான் இருக்கட்டும் அண்ட் 50 டேஸ் தான் இருக்கட்டும் மூவிங் ஆவரேஜ் இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு விச் மீன்ஸ் டச் பண்ணிவிட்டு திரும்பவும் ரிவர்ஸில் இங்கே மேலே போயிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் இந்த ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ணலாம். என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வெறும் ஜஸ்ட் இப்போ 1000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் நீங்கள் டெஃபினட்டாகவே செக் பண்ணி பார்க்கலாம். மந்த்லி மெம்பர்ஷிப் வெறும் ஜஸ்ட் இங்கே 300 சேல் பண்ணிட்டு இருக்கேன். அதே சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப பேர் இதுதான் பை பண்ணுறாங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 1 இயருக்கு 3000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே இதையுமே செக் பண்ணலாம். அண்ட் மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப்பில் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட குரூப்பில் இங்கே ஷேர் பண்ணுவேன். எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்கே ப்ராப்பராக டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், எப்போ எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே அங்கே பார்க்க முடியும். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் படி ஒரு ஆல் டைம் ஹைலன்னு சொல்லும்போது செம்மையாக கீழே விழுந்து தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு அரௌண்ட் வந்து கீழே விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 43% கீழே டவுன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐ ஹோப் கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனாலும் மார்க்கெட் கேப் ஒரு 16,000 crores இருப்ப இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 10ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ 31ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா இப்பயுமே அண்டர் வேல்யூவேஷன், அதுவும் ரொம்ப ரொம்ப அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது கிளியராக பார்க்க முடியுது. ROCE 32% இருக்குது. ROE 28% இருக்குது. இது ரெண்டுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக அதுவும் வெல் அண்ட் குட்டாக இங்கே பார்க்க முடியுது. ப்ரமோட்டர் கிட்ட 49% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட இருக்க எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. இது மோஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் டெட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 0.03 தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி இருக்கணும் ஈஸியாகவே சொல்லிடலாம். அண்ட் குவார்டர் ரிசல்ட் இதுவுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். செப்டம்பர் 2024 மீன்ஸ் லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் 1371 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 1363 crores சேல்ஸ் இருக்குது இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில். இது வந்து ஓரளவுக்கு ஸ்லைடாக இங்கே டவுன் ஆயிருக்குது. அதை கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் 676 crores இருந்துச்சு. அதை இப்போ பார்த்தீங்கன்னா 518 crores இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்க மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். வெறும் ஜஸ்ட் ஒன்று தான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இங்கே 59% இருந்துச்சு லாஸ்ட் இயர் குவார்ட்டரில். அதே இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 42% இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மெயின் இது தான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே டவுன் ஆனதால தான் இங்கே ஃபைனலாக வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே டவுன் ஆகிருக்கு. பரவாயில்ல, இது ஓரளவுக்கு டீசெண்டாக சொல்லலாம். அட் த சேம் டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 2700 crores இருந்துச்சு. அடுத்தது 4,400 இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் 12 month 4,388 crores இருக்குது. இது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மீன்ஸ் டவுனாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா வந்து இன்னும் ஒரு குவார்டர் ரிசல்ட் இங்கே பெண்டிங்காக இருக்குது. அது வரும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக விச் மீன்ஸ் ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இங்கே நல்லா கிளியராக வரும். அது பார்க்குறது நம்பர்ஸில் கிளியராக பார்க்க முடியுது. அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் மார்ச் 2023 ஃபினான்ஷியல் இயரில் 715 crores, அடுத்த 1300, 1800, இப்போ 1500 விச் மீன்ஸ் இங்கே டவுனில் இருக்குது. ஏன்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமாக மீன்ஸ் ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குன்னு மீன்ஸ் தெரியல. ப்ரீவியஸ் இங்கே லாஸ்ட் இயர் இருக்குல்ல மார்ச் 2025 அதை விட இங்கே டவுனில் தான் இருக்கும். அது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஒரு குவார்டர் நெட் ப்ராஃபிட் இங்கே ஆட் ஆகி வந்தாலும் டவுனில் தான் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 200 crores கிட்ட இங்கே டவுனில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சேம் டைம்ஸ் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 30% ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. மீதி இருக்கிற ஒரு 70% ஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. இதுவுமே ஒரு மோஸ்ட் அட்வான்டேஜ் தான். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுவுமே ரொம்ப மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வெறும் ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் இங்கே 2019 பாருங்கள் ஈக்குவலாக வெறும் ஜஸ்ட் 36 தான் இருக்குது. 100 கீழே இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். அதேமாதிரி மீன்ஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 100 கீழே இருக்கும். இது வந்து ரொம்ப அதிகமாகவே வெல் அண்ட் குட்டாக இருக்குது. அண்ட் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
200 டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜை இங்கே பிரேக் பண்ணிச்சு. அண்ட் பிரேக் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பீன் கேண்டல்ல அது ஒரு நல்ல ஹைல வால்யூம்ஸ் வந்து 19.48 மில்லியன் வந்து வால்யூம்ஸ்ல இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணதுக்கு அடுத்தது இங்கே சேட்டை வந்து நல்லா ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 200 டேஸ் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் சப்போர்ட் எடுத்துச்சு. அண்ட் திரும்பவும் இங்கே மேலே போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, கீழே வராமலே இங்கே அப் ட்ரெண்ட்ல அதுவும் 3 கேண்டில்ஸ் இங்கே அப் ட்ரெண்ட்ல விச் மீன்ஸ் புல்லிஸ் இங்கே கேண்டில்ஸ்ல நல்ல ஒரு பாசிட்டிவா இங்கே மொமெண்டம் வந்து இங்கே பார்க்க முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 200 டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் இங்கே மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போற அப்கமிங் டேஸ்ல ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இங்கேயும் பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்கு. நீங்க அதுலயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப்ல ஷேர் பண்றேன். எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ டார்கெட்டை வந்து புக் பண்ணணும், எங்கே ப்ராப்பராக எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்தால் நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்ஸில் ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வேணும் அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.